மாரடைப்பு வந்தாவே சடனா இறந்துருவாங்களா சார் கேட்டா இல்ல. மாரடைப்பு இந்த ரத்தக்குள்ள அடைப்புனால இருதயத்துல ஏற்படுற வலி தான் மாரடைப்புன்றது. இந்த வலி அதிகமாகவும் போக போக இருதயம் பம்பிங் கெப்பாசிட்டி குறையும் போது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இல்ல சடனா நல்லா நெஞ்சு வலிக்கும், சடனா நெஞ்சு போச்சு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்னா ஹார்ட் டோட்டலா நின்னு போறதான் கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் சடனா நிக்குமானா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா அந்த மாரடைப்பு ஏற்படுத்தின பாதிப்பு இருதயத்துல ஒரு கரண்ட் ஒன்று இருக்கு. அந்த கரண்ட் தான் இருதயத்தை சீரா செயல்படுறதுக்கு உதவி பண்ணும். அந்த கரண்ட்ல சில டிஸ்டர்பன்ஸ் வரும்போது இருதயம் திடீர்னு மாறி மாறி துடிக்க ஆரம்பிச்சு. கீழே விழுந்தவங்க எப்படி சார் காப்பாத்தணும் கேட்டா கீழே விழுந்தவங்க முதல்ல பல்ஸ் இருக்கான்னு முடிஞ்ச அளவுக்கு பார்க்க கத்துக்கணும். அப்புறம் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் சேவிங் மெஷர் லைக் சிபிஆர் சொல்லுவோம். ஒன்ஸ் அது தெரிஞ்சா அதை பண்ணணும். அப்படி இல்ல தெரியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஆம்புலன்ஸ்ல வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ்ல என்ன வசதிகள் இருக்குன்னா இசிஜி மிஷின் இருக்கும். அந்த இசிஜி மிஷின்ல இருதயம் மாறி மாறி துடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னா சரி பண்றதுக்கு டிஃபிப்ரிலேட்டர் ஒன்று மிஷின் இருக்கு. எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஹார்ட் கொடுத்தனா அந்த ஹார்ட் மாறி மாறி துடிக்கிறத கட் பண்ணிட்டு சீரா செயல்பட உதவலாம். இந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி இந்த வைத்தியங்களை ஆரம்பிச்சோம்னா ஒன்ஸ் இந்த ஹார்ட் நார்மலா துடிக்க வச்சுட்டோம்னா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அடுத்த லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.